கதை வண்டி வந்தாச்சு. இன்னைக்கு கதைக்கு போறதுக்கு முன்னாடி நேத்து கதைக்கு நிறைய குழந்தைங்க பேர் சொல்லிருக்காங்க. டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க், ஹூ இஸ் சுப்பீரியர், யுனைடெட் இஸ் ஸ்ட்ரென்த், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே வலிமை. நல்லா இருக்குல்ல எல்லா டைட்டிலும்? சரி, இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான நாடு இருந்துச்சாம். அந்த நாட்டுல அதை விட அழகான ஒரு பேலஸ் இருந்துச்சாம். அந்த பேலஸ்ல ஒரு குட்டி ராணி இருந்தாங்களாம். ஏன் குட்டி ராணின்னு சொல்றேன் தெரியுமா? அவங்க 10 வயசுலயே ராணி ஆயிட்டாங்களாம். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இல்லையாம். அதனால அவங்களுக்கு அடுத்து அந்த குட்டி ராணி ராணி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தங்கமான மனசாம். அந்த நாட்டுல இருக்க எல்லாரையும் அப்படி பாத்துக்குவாங்களாம். ரொம்ப பாசமானவங்களாம். அதே அரண்மனையில 3 மந்திரி இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் அந்த குட்டி ராணிய பிடிக்கவே பிடிக்காதான். ஒரு நாள் அவங்க அரண்மனைக்கு வந்தாங்களாம். மந்திரியாரே, மக்கள் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ராணி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். யாருக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க. சரிங்க ராணி, நாங்க எல்லாரையும் பாத்துக்கிறோம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சுட்டு, சி இந்த குட்டி பிள்ளை பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு, கடுப்பா இருக்குடா அப்படின்னு ஒரு மந்திரி சொன்னாரு. ஆமாண்டா, என்னதான் பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இப்படியாவது இந்த குட்டி ராணிய நம்ம நாட்டுல இருந்து கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துடணும்டா. அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா அப்படின்னு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க ராணி தூங்குன நேரம் பார்த்து அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. காட்டுக்குள்ள விடவும் அந்த குட்டி ராணி பயந்து போயிட்டாங்க. ஐயோ, காடு ரொம்ப இருட்டா இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன். சிங்கம் சவுண்ட் மாதிரி கேக்குது. சிங்கமே வந்துருச்சு. அம்மாடி, எனக்கு பயமா இருக்கு. ஓடிட்டாங்களாம். காட்டுல வழி தெரியல, இருட்டுல ஒண்ணுமே தெரியல. போய் மரத்துல இடிச்சு கல்லுல இடிச்சு ஓடுறப்ப திடீர்னு பார்த்தா, அடி ஆத்தாடி, அடுத்த சிறுத்தையா அம்மான்னு திருப்பி குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சுட்டாங்களாம். பயத்துல அழுக அப்படி அழுக வந்துருச்சான். எந்த பக்கம் போனாலும் அனிமல்ஸா வருதே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அழுதுட்டு இருக்கப்ப தூரத்துல ஒரு குகை தெரிஞ்சிச்சான். அம்மா, இந்த குகையில போய் எப்படியாவது ஒளிஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்னு குகைக்குள்ள போனாங்களாம். உள்ள பார்த்தா அழகழகா 3 டிராகன் குட்டி இருந்துச்சான். ப்ளூ கலர்ல 1, ரெட் கலர்ல 1, கிரீன் கலர்ல 1. ஹை, கலர் கலரா இருக்கேன்னு அந்த பயத்திலயும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த டிராகனை பார்க்கவும் அவங்க கிட்ட போகவும், என்கிட்ட வராதுன்னு டிராகன்ஸ் பயந்துச்சான். உடனே குட்டி ராணி சொன்னாங்க, பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்னும் செய்ய மாட்டேன், எனக்கு இங்க ஒளிஞ்சுக்க கொஞ்சோன்னு இடம் தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்பவும் அம்மா டிராகன் வந்துருச்சு. ஏய், என் குழந்தைங்களை என்ன செய்ய பார்த்த அப்படின்னு வாயில இருந்து நெருப்பா விட்டுச்சான். நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருச்சான் குட்டி ராணி. உடனே, நீ இப்படி அழுது என்ன ஏமாத்த பாக்குறியா, போறியா என்னன்னு விரட்டி விட்டுருச்சான். குட்டி ராணி கேவ்ல இருந்து போனதுக்கு அப்புறம் டிராகன் குட்டி பிள்ளைகள்ட்ட வந்து, உன்னை என்னடா பண்ணா அப்படின்னு கேட்டாங்க. உடனே, அம்மா, அந்த அக்கா எங்களை ஒண்ணுமே செய்யல, நீங்க தான் விரட்டிட்டீங்க. அப்படியா, அவங்க எல்லாம் அப்படிதான்டா நடிப்பாங்க, நம்பிராதீங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பிள்ளைகள்ட்ட சொன்னாங்க. பிள்ளைங்களும் ஓகே அம்மான்னு சமத்தா கேட்டுக்கிட்டு அந்த குகைக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா நைட் எல்லாம் விடிய மழை, இடி வேற தாறுமாடா அடிக்குது. காட்டுல ஃபுல்லா வெள்ளம், தண்ணி அடிச்சுக்கிட்டு ஓடுது. கடைசியில பார்த்தா குகைக்குள்ள தண்ணி போய் 3 டிராகன்ஸும் தண்ணியில மிதந்து போய்கிட்டே இருக்காங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்கன்னு அந்த குட்டி டிராகன் சத்தம் அப்படியே காடெல்லாம் கேக்குது. ஆனா யாரு வந்து காப்பாத்துவாங்க? காட்டுல ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த குட்டி டிராகன்ஸ் 3 அழுக ஆரம்பிச்சிச்சுங்க. அந்நேரம் அங்க குட்டி ராணி வந்தாங்க. டிராகன்ஸ் கவலைப்படாதீங்க அப்படின்னு வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு 3 டிராகன்ஸையும் காப்பாத்திட்டு, பயப்படாதீங்க, நம்ம எப்படியாவது கரைக்கு போயிடலாம், அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி 3 பேரையும் தர
இழுத்துக்கிட்டு போய் பெரிய மரத்துக்கு மேல உட்கார வச்சுட்டாங்க. அவங்களும் மரத்துக்கு மேலயே உட்காந்துக்கிட்டாங்க. மழையில நனைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம தண்ணியில சிக்காம இருக்கணும், என்ன டைட்டா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் 3 டிராகன்ஸும் சரிங்க அக்கா சரிங்க அக்கான்னு சொல்லி அந்த குட்டி ராணிய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. பயப்படாதீங்க, உங்க அம்மா வேகமா வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு குட்டி ராணி சொன்னாங்க. அப்ப ஒரு டிராகன் சொல்லுது, டேய் அக்கா, அம்மா சொன்ன மாதிரி இல்லடா, நல்லவங்களா இருக்காங்கடா அப்படின்னு ஒரு டிராகன் சொன்னுச்சு. அவங்க அம்மா தேடி வந்துட்டாங்க. குட்டிங்களா எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க அப்படின்னு தேடி வந்துட்டாங்க. அந்நேரம் மரத்துக்கு மேல இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் என் பிள்ளைங்களை என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கோவமா கத்துனாங்க. நான் ஒண்ணும் பண்ணலன்னு குட்டி ராணி பயந்துட்டாங்க. உடனே இந்த டிராகன் குட்டிங்கெல்லாம், அம்மா எங்களை தண்ணி அடிச்சிட்டு வந்துருச்சுமா, அக்கா தான் தண்ணிக்குள்ள டபுக்குன்னு குதிச்சு ஸ்விம் பண்ணி எங்களை காப்பாத்துனாங்கம்மா, நீங்க அக்காவை திட்டாதீங்க அப்படின்னு குட்டி டிராகன் சொன்னுச்சு. அத கேட்டதும் அம்மா டிராகனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அடடே அப்படியா, இது தெரியாம இந்த பிள்ளைய திட்டிப்புட்டனே, முதல்ல 4 பேரும் கீழே இறங்கி வாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. கீழே இறங்கி வந்ததும் இந்த 3 குட்டி டிராகனும் அம்மா அம்மா அப்படின்னு போய் அவங்க அம்மா கிட்ட போய் நின்னுக்கிட்டாங்க. உடனே டிராகன் போய், பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என் பேரு ராணி சனா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி நீ என் கூட என் குகையிலேயே இரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி ராணியவும் குட்டி டிராகன்ஸையும் கூட்டிட்டு அந்த டிராகன் அவங்க குகைக்கே போயிடுச்சு. அப்படியே ரொம்ப நாள் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த 3 டிராகன்ஸ் கூடவும் ராணி சானா ஆடிட்டு விளையாண்டுட்டு இருந்தப்போ இந்த டிராகன் வந்து, ஆமா பாப்பா நீ எப்படி காட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து, நான் குட்டி பிள்ளையிலே ராணி ஆயிட்டேன்னா அது எங்க அமைச்சருக்கெல்லாம் பிடிக்கலையா, அதனால எனக்கு கொண்டு வந்து காட்டுல விட்டுட்டாங்க. இப்ப நான் போனாலும் என்ன மறுபடி கொண்டு வந்து இந்த காட்டுக்குள்ளேயே தான் விட்டுருவாங்க, என்ன காப்பாத்த யாருமே இல்ல அப்படின்னு அழுதுச்சு. உடனே டிராகன், நான் இருக்கப்ப அழுகலாமா நீனு, நான் இருக்கேன், என் 3 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, நீ எதுக்கு பயப்படுற, வா நான் உன்ன போய் உன் நாட்டிலேயே சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. நிஜமாவா, அங்க போனா நீ என் துணைக்கு இருப்பியா, உன் கூடவே இருப்பேன் சனா, வா நம்ம நாட்டுக்கு போலாம், நீ ஏன் பயந்துட்டு இங்க இருக்க அப்படின்னு சொல்லி 4 பேரும் ராணிய கூட்டிக்கிட்டு நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சும்மாவா போனாங்க, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போனாங்க. இப்படி கெத்தா வெறித்தனமா 5 பேரும் நாட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. பேலஸ்ல யார் இருந்தா, அதே 3 மினிஸ்டர்ஸ், ஆனா இப்ப ராஜாவா இருந்தாங்க. என்னடா மறுபடியும் இந்த பிள்ளை வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சாங்க. சும்மா வரலடா, டிராகனை வேற கூட்டிட்டு வந்திருக்காடா அப்படின்னு பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே நம்ம ராணி இல்ல, டிராகன் போய் அவங்கள தாக்குங்க அப்படின்னு சொல்லவும், டிராகன் இதான் சான்ஸ் வேகமா போய் அவங்க மேல புஸ் புஸ்ன்னு ஃபயரா விட்டுச்சு. அவங்க, ஏய் டிராகன் அங்கிட்டு போ அப்படின்னு கத்துனாங்க. அங்கிட்டு போனா அது வேலைக்காகுமா? டிராகன் என்ன பண்ணுச்சு, மறுபடியும் புஸ் புஸ் புஸ்ன்னு ஃபயரா விட்டுச்சு. உடனே அவங்க ஓடி வந்து, ராணி ராணி எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம என்ன காட்டுல போய் விட்டு இல்ல, உன்னை நான் காப்பாத்தினா மறுபடியும் என்ன காட்டுல தானே போய் விடுவேன், அதெல்லாம் உன்னை மன்னிக்க முடியாது, டிராகன் கம் ஆன் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. உடனே டிராகன் வந்து மறுபடியும் புஸ் புஸ் புஸ்ன்னு ஃபயரா ஸ்பீடா விட்டுச்சு. உடனே குட்டி ராணி எங்களை மன்னிச்சிருங்கன்னு கத்துனாங்க. உங்களை மன்னிக்கிறேன், ஆனா நீங்க இனிமே இந்த நாட்டிலே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. அந்த 3 பேரும் நாட்டை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க? குட்டி ராணி மறுபடி அந்த நாட்டுக்கே ராணி ஆயிட்டாங்க. டிராகனும் அந்த 3 குட்டி டிராகனும் அவங்க சொன்ன மாதிரியேவும் ராணி கூடயே தங்கிட்டாங்க. ராணி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நான் நல்லா ஆட்சி பண்ணணும், நான் பத்திரமா இருக்கணும்னா நீங்க எல்லாரும் என் கூட எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த ராணி, அந்த டிராகன், அந்த குட்டி டிராகன்ஸ் எல்லாரும் அந்த நாட்டுல ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கதை நல்லா இருக்கா? சரி, இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
அந்த 3 பேரும் ராணியை கொண்டு போய் காட்டுல விட்டாங்கல்ல, அப்ப ஜெயிச்சதா தான் நினைச்சாங்க. ஆனா மறுபடி டிராகன் வந்து அவங்கள விரட்டி விட்டுருச்சா. கெட்டது செஞ்சா எப்பவுமே அப்படியே ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. நல்லது பண்ணா நல்லவங்களா இருந்தா எப்பயுமே சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம எல்லாம் நல்லவங்களாவே இருப்போமா? சரி, கதை கேட்டாச்சு, மாரல் கேட்டாச்சு. அடுத்து உங்க வேலை என்ன? அழகா ஒரு டைட்டில் ரெடி பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க டைட்டிலுக்காக நானு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சரியா? சரி, நாளைக்கு ஒரு அழகான கதையோட மீட் பண்றேன். பை பாய்.